9 மைய தவத்தினால பலவிதமான நன்மைகள் உண்டு, உங்களுக்கு தெரியும். குறிப்பாக லோயர் சென்டர்ஸ் என்று சொல்றோமே, கழுத்து கீழே சுவாதிஷ்டானம் தொட்டு விசுத்தி வரைக்கும் உள்ள அந்த மையங்களில் நீண்ட நேரம் தவமீட்டி பழகினோம்னு சொன்னா மனதிற்கு நுணுகி நிற்கிற ஆற்றல், எதையும் கூர்ந்து பார்க்கிற ஆற்றல், க்ஷணத்திலே காரணங்களை புரிந்து கொள்கிற ஆற்றல், இவைகளெல்லாம் அங்கு ஏற்படும். இதை தொடர்ந்து நீண்ட நாட்கள் செய்து பழகி வரணும். எல்லாமே எந்த விதமான தவமாக இருந்தாலும் பல விதமான தவங்களை பயில்கிறோம். குறிக்கோள் என்ன என்றால் தன்னை முழுமையாக பார்ப்பது. நான் என்பது உடல் அளவிற்கு எல்லை கட்டியது அல்ல. நான் என்று தனியாக எதுவுமே இல்லை. there is no self at all. நான் என்று தனித்து ஒன்றும் இல்லை. அப்போ எது நான் இல்லை என்று சொன்னால் எது நானாக இருக்கிறது என்ற அந்த ஏகம் என்கின்ற போது எல்லாவற்றையும் தன்னகத்தை ஈர்த்து கொண்டு அனைத்தையும் கடந்த ஒரு நிலை, a state of beyondness என்று சொல்வார்கள். அதீதம், எல்லையற்ற ஒரு ஏக நிலை. அதை பிரித்து பார்ப்பதற்கில்லை. நான் என்றோ, நீ என்றோ, அது என்றோ, இது என்றோ, தெய்வம் என்றோ தனியாக பிரித்து பார்ப்பதற்கே இல்லை. அது ஏக பரம்பொருள். அது மட்டும்தான் இருக்கு. அதான் இருப்பு நிலை என்று சொல்வார்கள். மகிழ்ச்சியிடம் ஒரு அன்பர் வாட் இஸ் காட் என்று கேட்டார். ஹூ இஸ் காட்னு கேட்கல. ஹூ என்று போடுகிற போது, கடவுள் யார் என்று கேட்கும் போது, அது ஒரு மனித உருவத்தில் பிரித்து தனியாக கேட்பது போல, பாவிப்பது போல ஆகிவிடும். கொஞ்சம் விவரம் தெரிந்தவர் கேள்வி கேட்கும் போது வாட் இஸ் காட், எது தெய்வம்? அதற்கு மகரிஷி அவர்கள் அழகாக பதில் சொன்னார்கள். வாட் இஸ் காட். வாட் இஸ் காட் என்பது கொஸ்டின், ஆன்சர் வாட் இஸ் காட். அதாவது வாட் இஸ் காட். எது இருக்கிறதோ அது தெய்வம். எது தெய்வம், எது இருக்கிறதோ அது தெய்வம். சுருக்கமா, இதை விட சுருக்கமா தெளிவா பதில் எங்குமே கிட்டாது. எது தெய்வம், எது இருக்கிறதோ அது தெய்வம். அப்ப தெய்வத்தை அறிய வேண்டுமானால் எது இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். புலன்களால் பார்க்கின்ற போது பல இருப்புகளை பார்க்கிறோம். கண்ணால் காணுகின்ற காட்சி முதற்கொண்டு, காதால் கேட்பது, நுகர்வது, சுவைப்பது, ஸ்பரிசிப்பது, புலன்கள் மூலமாக எதை எது அறிகின்றோமோ, காணுகின்றோமோ, காணும் காட்சியும், கேட்கும் சத்தமும், சுவைக்கும் சுவையும், நுகரும் வாசனையும், ஸ்பரிசமும் அனைத்துமே தெய்வம், சிவமயம். எது இருக்கிறதோ அது தெய்வம். ஆனால் இருப்பது புலன்கள் மூலமாக இருக்கிற இருப்பை நாம் அறிகிறோம். அதை தோற்ற பொருள் என்று சொல்றோம். ஆனால் புலன்கால் கூட அறிய முடியாத சில இருப்புகள் இயற்கையில இருக்கு. அதையும் அறியணும், அதுவும் தெய்வம். இன்னும் குறிப்பா சொல்ல போனா, புலன்கள் மூலமாக அறியக்கூடிய இயற்கைக்கு மூலமாக இருப்பது புலன்களால் அறிய முடியாத இருப்பு ஆற்றல். அதையும் அறிகின்ற போதுதான் அந்த இறைவனுடைய எதை தெய்வம் என்று சொன்னார்களோ அது அறிவு கேட்டோம். உண்மையில் தெய்வம் என்று தனித்து எதுவும் இல்லை. நான் என்று தனித்து இல்லை. எதுவுமே தனியாக பிளவு பெற்று இன்னது அன்னது என்று சொல்லக்கூடிய
அதான் அங்கு இங்கு எனாதபடி என்று தாய்மானார் சொன்னார். அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய். என்ன பொருள்? அது ஒரு சிறுமைப்படுத்தியோ ஒரு எல்லைக்கு உட்படுத்தியோ பார்ப்பது அல்ல தெய்வம். அதுபோல நானுமாக இருக்கிற சத்பொருள் ஒரு எல்லைக்கு உட்பட்டது அல்ல. அந்த சத்பொருள் இந்த உடலில் இருக்கிறது, ஆனால் உடல் அல்ல. அந்த சத்பொருள் இந்த உடலை எல்லை கட்டிக் கொண்டு சுழன்று இயங்கி உணர்வாக விரிகின்ற போது அங்கு நான் என்கிற ஒரு முனைப்பு எண்ணம் ஏற்படுகிறது. ஆனால் உண்மையில் நான் என்று ஒரு தனித்துவம் இல்லை, தெய்வம் என்று ஒரு தனித்துவம் இல்லை, உலகம் என்று ஒரு தனித்துவம் இல்லை. இருப்பது ஒரு ஏகம், பிளவுபடாத, துண்டுபடாத, தனித்தன்மையற்ற ஒரு ஏக நிலை. அது உணர்வுக்குத்தான் எட்டும். அப்ப தவம் எப்படி அமைத்துக் கொள்ளணும், அமைய வேண்டும்? முதல்ல உடல் அளவுக்கு உடலையே பார்க்கிறோம். புருவ மத்தியிலோ உச்சியிலோ பார்ப்பது அந்த உயிர் சக்தியினுடைய இயக்க அழுத்த உணர்வு. ஒரு புள்ளியில பார்க்கிறோம். ஆனா கொஞ்சம் நன்றாக தவம் ஏற்றி பழகி புருவ மத்தியில் எந்த உணர்வை பெற்றோமோ அதே உணர்வு உடல் முழுவதும் பெறணும். உடல் முழுவதும் உடலை எல்லையாக கொண்டு உயிர் சக்தி சொல்லிட்டு கொண்டே இருக்கிறது, ஜீவகாந்த சக்தி சொல்லிட்டு கொண்டே இருக்கிறது. அந்த திணிவு பெற்ற சக்தியை உணர்வுக்கு கொண்டு வரும். அதற்கு என்ன செய்கிறோம்? உடலையே சிறிது நேரம் பார்க்கிறோம். உடலுக்குள்ளாக ஊடுருவி சென்று உடலாக திணிவு பெற்றிருக்கிற சக்தியையும் இயல்பாக சுழன்று கொண்டிருக்கிற சக்தியையும் அந்த சக்தியினுடைய இயக்கத்தை சிறிது நேரம் உணர்வாக பார்த்து கொண்டிருக்கும். அந்த பார்த்தல் சரியாக அமையுமானால், இப்போ உடல் உணர்வு அல்ல, உடலாக இருப்பது உயிர் சக்தியினுடைய திணிவு. அந்த உயிர் சக்தியை உணர்வாக பார்க்கிறோம், சக்தியை பார்க்கிறோம். அந்த சக்தியை ஊடுருவி பார்க்க 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 அந்த மனம் என்பது சக்தியோடு கலந்துவிடும், உயிராக மாறிவிடும். அந்த மாறும் க்ஷணத்தில் என்ன ஆகும்? சக்தி என்பது எங்குமே பிளவுபடாது. அப்போ உடலுக்குள்ளாக இருக்கிற சக்தியும் உடலை சூழ்ந்த பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கிற சக்தியும் இணைந்து இருக்கிற ஒரு இணைப்பு உணர்வாகும். சக்தி என்றால் முழுமையானது. அங்க கொஞ்சம் சக்தி, இங்க கொஞ்சம் சக்தின்னு சக்தி பிளவுபட முடியாது. பிளவுபட்டால் அது சக்தி அல்ல. ஆகவே உடல் அளவுக்கு இருக்கிற சக்தியே உணர்ந்து கொண்டு உணர்ந்து அதிலேயே லயித்து விட்டோமே ஆனால் அந்த க்ஷணம் பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கிற சக்தி உணர்வுக்கு வரும். இதைத்தான் விஸ்வரூபம் என்று சொல்வார். விஸ்வம் என்றால் பிரபஞ்சம் முழுவதும் இருக்கிற விஷாலமான மிகப்பெரிய அந்த பேரியக்க களம் முழுமையும் நிரம்பி இருக்கிற சக்தி உணர்வாகும். அந்த உணர்விலேயே லயித்து இருக்கிறோம். இங்கு நான் இல்லை, சக்தி. நான் என்பது ஒரு எண்ணம், ஆனால் இருப்பது சக்தி. பிரபஞ்சம் முழுவதும் இருக்கிற சக்தி அப்படியே உணர்கிறோம். அதை உணர்ந்து கொண்டே இருந்தோமானா அந்த உணர்வையும் கடந்து பிரபஞ்சம் என்பது, பேரிக்க களம் என்பது சுத்த வெளியில் மிதந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய லேட்டன்ட் ஸ்டேட், உள்ளார்ந்த நிலை சுத்தவெளி. அப்போ அதை ஊடுருவி அதிலேயே லயித்திருக்க உணர்வுகளை கடந்து அந்த சுத்தவெளி என்கிற தன்மையில மனம் லயித்து விடும். அங்க லயிக்க 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 அது வரைக்கும் பிரபஞ்சம் வரைக்கும் எல்லை கட்டி கொண்டிருந்த சக்தி உணர்வு அதை கடந்து எல்லையற்ற சக்தி உணர்வு, அதை சிவநிலை என்று சொல்லுங்க. அப்போ மனம் முதல் முறையா உடலை பார்த்து உடலை ஊடுருவி சக்தியை உணர்ந்து
அந்த சக்தியிலேயே நீர்த்த நேரம் உணர்ந்து கொண்டு இருக்க அது பிரபஞ்ச சக்தியாக உணர்வு பெற்று விரிந்த நிலையில அந்த உணர்விலேயே லயித்திருக்க இருக்க அந்த உணர்வையும் கடந்து எல்லையற்ற சுத்த வெளியாக அதான் ஏகம். ஏக நிலையில் சக்திங்கிற உணர்வு இல்லை. சக்தியும் கடந்து இருக்கிற நிலைத்து இருக்கிற சக்தியை உள்ளார்த்தமாக கொண்ட ஒரு இருப்பு நிலை, ஏகத்தின் இருப்பு நிலை. அது அப்படியே அனுபவமாகும். அதிலேயே இன்னும் சிறிது நேரம் நிலைத்து இருக்க அந்த ஏகம் என்கிற நிலை ஒரு ஆனந்தமா உணர்வுக்கு எட்டும். முதல் முறையா ஆனந்தம்னா என்ன, பேரின்பம்னா என்ன, அளப்பரிய சுகம்னா என்னங்கிறது அங்கதான் அறிவாகும். பேரானந்த உணர்வு. அப்ப எது அல்டிமேட், எல்லாவற்றையும் கடந்த பேருண்மை என்ன, எது இருக்கிறதோ அதனுடைய தன்மை ஆனந்தம். ஆனந்தமே இருக்கிறது. சிவானந்தம், சிவானந்தம் என்று சொன்னார்கள். எது சிவம் ஒன்னா ஆனந்தமே சிவம். சிவம் ஆனந்தம். சிவம்னு தனியாக இல்லை, ஒரு ஏக போகம். எதை போகிக்கிறோம்? அந்த ஏகத்தில் ஆனந்தத்தை போதிக்கிறோம். ஏகானந்தம், சிவானந்தம் பேர் வச்சாங்க. ஏகானந்தம் சிவானந்தம் என்றெல்லாம். அந்த ஏக நிலையை சிவநிலை என்றும் அதிலேயே லயித்திருக்க நாம் பெறக்கூடிய தன்மை ஒரு ஆனந்தம், பேரானந்தம், a state of blissfulness என்று சொல்வார். அந்த முழுமையாக ஏகமாக விரிந்து லயித்து இருக்க ஒரு பேரானந்த உணர்வு. அப்ப எது மூலமோ அதுவே தெய்வம் என்று எடுத்துக்கொள்வோமே. ஆனால் இப்ப மூலமாக நாம் பெற்ற அனுபவம் ஒரு ஆனந்த அனுபவம். அப்ப எது தெய்வம்? ஆனந்தமே தெய்வம். தெய்வங்கிறது ஒரு பொருள் அல்ல, ஒரு சக்தியும் அல்ல. பொருள்தன்மையற்று சக்திங்கிற இயக்கத்தன்மையற்று ஒரு ஆனந்தம் என்கிற ஒரு தன்மையை நமக்கு கொடுக்குது. அதை நாம அனுபவமாக கொண்டமையானா அறிவு தெளிவாய் போச்சு. எல்லாவற்றிற்கும் மூலமாக இருக்கிற தன்மை இறைத்தன்மை என்பது பேரானந்தம். அந்த தன்மை அந்த இறையினுடைய வெளிப்பாட்டு பொருளுக்கு ஒப்ப பஞ்சபூதங்களில் ஜீவ இனங்களில் அதே ஆனந்தம் வெளிப்படுது. ஒவ்வொரு பொருளிலும் வெளிப்படுது. காக்கை சிறகினிலே நந்தலாலா, உந்தன் கருமை நிறம் தோன்றுதையே நந்தலாலா. பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலாலா, உந்தன் பசுமை நிறம் தோன்றுதையே நந்தலாலா. இல்லையா? அப்போ அந்த மூலத்தில் இருக்கிற பேரானந்தம் ஒவ்வொரு தோற்றத்திலும் ஒவ்வொரு வித தன்மையாக, ஆனால் இனிமையாக, எதுவுமே கசப்பான தன்மை அல்ல. இயற்கையில் இயற்கை முழுவதும் இனிமை. இயற்கையிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒவ்வொரு பொருளிலும் இனிமை, ஒவ்வொரு ஜீவனிலும் இனிமை. இனிமையை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. ஆனாலும் அது பொருள்களிலிருந்து ஜீவன்களிலிருந்து வெளிப்படுகின்ற போது முழு தன்மையாக முழு இனிமையாக வெளிப்படல, கொஞ்சம் பின்ன நிலையில் வெளிப்படுது. ஆனால் எங்கு அந்த முழுமையான தன்மை வெளிப்பட முடியும் என்று சொன்னால் உச்சநிலை வெளிப்பாடான மனிதனிடம், மனித மனதிடம் அந்த பேரானந்தம் வெளிப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் என்ன வேண்டும்? இப்போ அந்த மனமானது புலன்களை எல்லையாக கொண்டு புலன் கவர்ச்சிக்கு உட்படுத்தி கொண்டு மனம் பிளவுபட்டு கொண்டே இருக்குது. புலன்கள் மூலமாக பலர்க்கு நிலை எய்தி மனம் என்பது செதறிக்கொண்டே
பிளவுபட்டு கொண்டே இருக்கிறது. இப்ப என்ன பண்ணணும்? அந்த சிதறுகிற மனதை ஓத நிலை எய்த வைக்கணும். பி ஒன்னஸ் என்று சொல்வார்கள். பலப்பலவாக இருக்கிற மனதை, பல பல எண்ணங்களுக்கு ஆட்பட்டு கொண்டிருக்கிற மனதை ஒன்றாக ஓர்வ நிலை எய்த வைத்தோமேயானால் அந்த ஓர்வ நிலையில்தான் ஆனந்தம் என்பது வெளிப்படும். இதை வள்ளுவர் குறிப்பிடுகின்ற போது, ஓர்த்து உள்ளம் உள் அது உணரின் ஒருதலையாய் பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு என்கிற கவியில சொல்றார். ஓர்த்து என்று சொன்னால் ஒன்னஸ், செதறிக்கொண்டு பலப்பலவாக இருக்கிற மனதை ஓர்த்து ஓர்வு நிலை எய்த வைத்து உள்ளம், உள்ளம் என்றால் ஆழ்மனம், உள்ளம் உள்ளது, உள்ளம் என்றால் ஆழ்மனம், ஆழ்மனதில் உள்ளே இருக்கிற அது எதுன்னு சொல்லல. ஏன்னா அது உணர்கிறவர்களுக்கு மட்டுமே அது என்னவென்று தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. ஆகவே அதற்கு பெயர் இடாமல் அது என்று குறிப்பிட்டார். ஓர்த்து உள்ளம் உள் அது உணரின். அப்ப ஆழ்மனதற்கு மையமாக இருக்கக்கூடிய, உள்ளே இருக்கக்கூடிய அதை உணர்கின்ற போது அங்கு ஆனந்தமாக அமைந்துவிடும். அந்த அது என்பது எப்படி இருக்குதுன்னு பார்த்த போது அது ஆனந்தமயம், a state of blissfulness. வேற ஒண்ணுமே இல்லை. பொருள் இல்லை, சக்தி இல்லை, பொருள் தன்மை அல்ல, சக்தி இயக்கம் அல்ல, ஒரு ஆனந்தமயம். அந்த ஆனந்த மய நிலையை உணர்ந்தவர்களுக்கு ஒருதலையாய் பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு. பிறப்பு என்று சொன்னா உடலை எடுத்து பிறப்பது அல்ல, உணர்ச்சியினால் எழக்கூடிய பலவிதமான எண்ணங்களின் பிறப்பு. எண்ணங்களின் பிறப்பு என்பது ஒருதலை பட்சமானது. அது எப்போதுமே விடாது எல்லோரிடமும் தோன்றிக் கொண்டே இருக்கும். அத்தகைய ஒருதலையாய் பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு. அந்த ஆனந்த நிலை அடைந்தவர்களுக்கு எண்ணங்களின் பேதமைகள் இல்லை. விருப்பு வெறுப்பு என்ற எண்ணங்கள் பேதங்கள், உயர்வு தாழ்வு, நல்லது கெட்டது, பாவ புண்ணியம், நோ டிவாலிட்டிஸ். யாருக்கு? ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின். அந்த அல்டிமேட் பேரானந்த தன்மை உணரக்கூடியவர்களுக்கு பேதமைக்குட்பட்ட எண்ணங்களின் பிறப்பு இல்லாமல் போய்விடும். அவர்களைத்தான் சமாதானம் அடைந்தவர்கள். இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்றார், சமாதானம் அடைகிறவன் பாக்கியவான். எப்போ சமாதானம்? அதற்கு சொல்றார், இன்றாகிலும் உன்னுடைய சமாதானத்திற்கு உரியவற்றை நீ அறிந்திருப்பாயின் மிக்க நலமாக இருக்கும். சமாதானம் அடைகிறவன் பாக்கியவான். எது சமாதானம்? இன்றாகிலும் சமாதானத்திற்கு உரியவற்றை, உனக்கு எது சமாதானத்தை கொடுக்கும் என்று இன்றாகிலும் நீ அறிந்திருப்பாயானால் மிக்க நலமாக இருக்கும். இன்றைக்கு நாம் அறிகிறோம் எது நமக்கு சமாதானத்தை கொடுக்கும். இந்த அலைகிற மனதை சமநிலைப்படுத்தும் என்றால் நமக்குள்ளாக இருக்கிற அந்த இறையினுடைய முழு தன்மையான பேரானந்தத்தை உணர்கின்ற போது, அதை உணர்கின்ற போது பேரானந்தமே நானாக இருக்கிறபடியால் எனக்கு தனியாக எந்த ஒரு சுகமும் அமைதியும் தேவையில்லை. புறத்தே இருந்து நான் பெறுவதற்கு ஒன்றும் இல்லை என்கிற அறிவு வருகின்ற போது எண்ணங்களின் பேதமே இல்லை. நான் பாவ புண்ணியம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, எது நல்லது கெட்டது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் நானாக ஆனந்த சொரூபமாகவே நிலைத்திருக்கிறபடியால் எனக்கு வெளியிலிருந்து நல்லது வேண்டியதில்லை, கெட்டது வேண்டியதில்லை. அப்போ எல்லாம் சமமாக, நத்திங் இஸ் ராங்,
and nothing is right. Nothing is old and nothing is new. Things are so fresh. Things are happening so fresh. Nothing is old. Nothing is new. Nothing is right and nothing is wrong. எதுவுமே தவறல்ல, எதுவும் சரியும் அல்ல. இங்கு நடக்கக்கூடியதெல்லாம் அதன் இயல்பு நிலையில் நடந்து கொண்டிருக்கிறது. அதை சமமாக பார்க்கிற மனம், வேறுபடுத்தி பார்க்காமல், உயர்வு தாழ்வு பார்க்காமல் எல்லாவற்றையும் சமமாக பார்க்கிற ஒரு மனம் வந்து போகும். அதுதான் சமாதானம். அந்த சமாதான நிலை அடைந்தவர்கள் எல்லோருமே பாக்கியவான்கள். அத்தகைய ஒரு பாக்கிய தன்மையை நாம் பெற வேண்டும் சொன்னால், தவத்தின் மூலமாக ஆனந்த நிலையை உணர்வது ஒன்று. ஆனால் அதுதான் அந்த ஆனந்தமே அல்டிமேட்டாக இருக்கிறது என்பதை அறிவின் மூலமாக, சிந்தனையின் மூலமாக அறிந்து கொள்ளவும் வேண்டும். அதற்கு என்ன செய்கிறோம்? இயற்கை பார்க்கிறோம். காலையில கூறியது போல இயற்கையுடைய ஒவ்வொரு தோற்றத்திலும் இனிமை வெளிப்படுவதை பார்க்க வேண்டும். கடல் அலை, அதிலிருந்து வரக்கூடிய சப்தத்தையே கேட்டுக்கொண்டிருக்க, கடற்கரையில் போய் உட்கார்ந்துட்டு கண்களை மூடி எல்லாவற்றையும் விட்டு விட்டு அந்த அலையின் ஓசையை மட்டும் கேட்டுக்கொண்டே இருங்க. கேட்டுக்கொண்டே இருந்தீங்கன்னா சப்த சுரங்கள், அந்த இசை காதுக்கு, மனதிற்கு, அறிவுக்கு புலப்படும். அது இனிமையான சப்தம். இடியை கண்டு அச்சம் வருகிறோம். சில நேரம் அந்த இடியே கேட்டுக்கொண்டிருங்கள். அதிலிருந்து ஒரு இனிமை. மின்னலில் ஒரு இனிமை இருக்கிறது. படமெடுத்து ஆடுகிற பாம்பிலே ஒரு இனிமை இருக்கிறது. சிங்கத்தில், கர்ஜிக்கிற சிங்கத்தில் ஒரு இனிமை இருக்கிறது. ஒவ்வொரு பொருளிலும், ஒவ்வொரு ஜீவன்களிலும் இனிமையே வெளிப்படுகிறது என்பதை தொடர்ந்து இயற்கையை கண்டு ரசித்து ஆழ்ந்து ஆய்ந்து பார்த்தீர்களே ஆனால் இயற்கை வெளிப்பாடுகளில் ஒவ்வொன்றிலும் இனிமையே இருக்கிறது. அப்படியானால் எது இதுவாக வெளிப்பட்டிருக்கிறதோ அதில் இனிமை முழுமையாக இருக்க வேண்டும். நிச்சயமாக அங்கு இனிமை இல்லை என்று சொன்னால் இங்கு இனிமை வெளிப்படாது. அங்கு முழு இனிமை பேரானந்தமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு உண்மையை சிந்தனையின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். பிறகு தவத்தின் மூலமாக உணர்ந்து கொள்ளவும் முடியும். இந்த உணர்வு அவசியம் வேணும். அன்பர்களே, தவத்தினுடைய அல்டிமேட் எய்ம் அந்த பேரானந்தத்தை உணர்வது. அந்த பேரானந்த உணர்வு பெற்ற பிறகுதான் இந்த கிருஷ்ண லீலா என்று சொல்றோமே, ஆடலும் பாடலும், மனதில் துன்பமே இல்லாத, எதையும் பற்றி கவலைப்படாத, எல்லாவற்றையும் ஒரு ஆனந்த களிப்பாக கிருஷ்ண லீலா, அது மனதிற்கு சாத்தியமாகும். நாம் கிருஷ்ண லீலா என்ற இடத்திற்கு வரணும். தட் இஸ் அல்டிமேட். அது உலக பற்றில சிக்கி தவிக்கிறவர்களுக்கு கஷ்டம். ஆனால் உலகம் இப்படித்தான் இருக்கும், சூழ்நிலை இப்படித்தான் இருக்கும். ஆனால் எந்த சூழ்நிலையினாலும் பாதிக்கப்படாத, பாதிப்புக்கு உட்படாத ஒரு மனதை நாம் பக்குவப்படுத்தி எடுத்துக்கொள்ளணும். நமது வேலையெல்லாம் வெறும் பொருளீட்டுவதல்ல. பொருள் வேண்டும், ஆனால் அதுவே வேலை அல்ல. உண்மையான பணி என்பது நம் மனதை தூய்மையாக்கி நமக்குள் இருக்கிற பேரானந்தத்தை உணர்வாக பெற்று எதை கண்டாலும் கேட்டாலும் காணாவிட்டாலும் ஒரு ஆனந்த களிப்பிலேயே மனதை வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பக்குவமான மனம். அதைத்தான் விடுதலைக்கு உட்பட்ட மனம் என்று பார்க்கிறோம். அதற்கேற்ற பணிகளை செய்யணும். என்ன பணி? சிந்தனை தான். ஆழ்ந்து சிந்திக்கிற அந்த சிந்தனை பழக்கத்திற்கு வருமான மகரிஷி ஒரு இடத்துல சொல்றார், நீ அதுவானால் அதுவே சொல்லும். அப்ப அந்த இடத்தை நாம திருப்பி பார்க்கணும். மனம் வெளியிலேயே பார்த்து பழகி போச்சு புலன்கள் மூலமா. புலன்களை கடந்து ஒவ்வொன்றையும் ஊடுருவி பார்க்கிற நிலைக்கு வந்து விட்டால்
அது நமக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கும். இயற்கை நம்மோடு கைகோர்த்து கொண்டு ஒவ்வொன்றையாக காட்டும். அதைத்தான் இன்ட்யூஷன் என்று சொல்லி, உள் உணர்வு. அந்த உள்ளுணர்வை திரும்பி நாம பார்க்கணும். பார்க்கிற தகுதியை பெருக்கிக் கொண்டு பார்க்க 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 அதுவே நமக்கு எடுத்து கொடுக்கும், கோர்த்து கோர்த்து கொடுக்கும். பல உண்மைகள் அறிவு கேட்டும். அப்போ மறைபொருளாக இருக்கிற, மறை சக்தியாக இருக்கிற, மறைந்திருக்கிற பேரானந்தத்தை உணர்வதற்கு அகம் பார்த்தல். எதை பார்த்தாலும் அதனுடைய அகத்தை பார்க்கணும். அதான் வள்ளுவர் சொன்னார், ஓர்த்து உள்ளம் உள் அது அகம் உணரின் ஒருதலையாய் பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு. இப்ப நமக்கு பார்க்க தெரியும், தவம் ஆற்றக்கூடிய அனைவருக்கும் அகத்தை நோக்குவது அகநோக்கு பயிற்சி கொடுத்தாச்சு. அது முழுமையா பார்த்து பழகும். அது முழுமையாக பார்ப்பதற்கு புறத்தை நாம் பற்றி கொண்டிருக்கிறதுல இருந்து மனதை கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கணும். வித்ட்ரால், பிரத்யேகாரா நிகழணும். இந்த மாதிரி எல்லாம் செய்துட்டே வந்தோமானா பல உண்மைகள், எது நான், எது உலகம், எது தெய்வம், அந்த தெய்வத்தினுடைய நிலைப்பாடுகள் என்ன, அது ஒவ்வொரு தோற்றத்திலும் எப்படி இயக்கமாக, விளைவாக, தொடர் விளைவாக, தன்மாற்றமாக எப்படி இயற்கையில அந்த இறை ஆற்றல் மூளை இறை பண்ணிட்டு இருக்குதுங்கிறத பார்க்க முடியும். அப்போ மனவளக்கலையில அருள் தந்தை அவர்கள் முழுமையாக இயற்கை தத்துவமாக எல்லாவற்றையும் எளிமையாக, சுருக்கமாக, அதே நேரத்தில் விளக்கமாக எல்லோரும் விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில கொடுத்திருக்காங்க. அதுல மன்றங்கள்ல 4 அகத்தாய்வு என்கிற அளவிலையும் பிரம்மஞானம் என்கிற அளவிலையும் ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் அந்த கருத்தை அவங்க அறிவு கெட்டிய அளவில் கொடுக்கறாங்க. ஆனா பயிலக்கூடிய நம் ஒவ்வொருவருக்கும் எதையும் பகுத்து பார்க்கிற அறிவு, பிறகு தொகுத்து பார்க்கிற அறிவும் இருக்கு. ஆனா அந்த அறிவை பயன்படுத்தணும். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், அதுல இருந்து நாம் என்ன புரிந்து கொண்டோம், அந்த கருத்துல ஆழமாக சென்று புரிந்து கொண்டால் இயல்பாகவே அந்த உண்மையெல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும். இங்க உண்மை வெளிப்பட வெளிப்பட இங்கு நாம மயக்கத்துல, கற்பனையில தேவையில்லாம எதையோ செய்துட்டு இருக்கிறோம் பாருங்க, அதெல்லாம் சிறுமைன்னு புலப்படும். மகரிஷி தன்னுடைய கவியில் எழுதினாங்க, கடவுள் நிலை அறிந்து பின்பு, கடவுள் நிலை உணர்ந்த பின்பு அறிந்து கொண்டேன் சிறு பிள்ளை விளையாட்டாக, கடவுளே அனைத்தையும் படைத்தான் என்றேன், கண்காது மூக்கு வைத்து கதைகள் பல சொன்னேன் இல்லையா. பிறகு அந்த கடவுளுக்கு பசி தீர காய் கனி எல்லாம் வைத்தேன், அறையில் வைத்து பூட்டியும் வைத்தேன், பின்பு கடவுள் நிலை அறிந்த பின்பு இதெல்லாம் வெறும் சிறு பிள்ளை விளையாட்டாக அறிந்து கொண்டேன். அந்த அறிவு நமக்கு வரும். இதெல்லாம் சிறு பிள்ளை விளையாட்டு, மத சடங்குகள், புற இறை வழிபாடு முறைகள், அது எல்லாமே வேண்டுதல், படைப்பு. படைத்தவனுக்கு நான் யார் படைப்பதற்கு? படைத்தவன் மிகப்பெரியவன், அவனுக்கு நான் யார் படைப்பதற்கு? தேவையில்லை. இதெல்லாம் அறிவுக்கு எட்ட எட்ட விசாலமாகும். மனவளக்கலையில் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நீங்க மீண்டும் மீண்டும் உங்களுடைய சுய சிந்தனை கொண்டு, புத்தியை கொண்டு இதெல்லாம் கூர்ந்து பார்த்தலையானா நாம எவ்வளவு பெருமைக்கு உரியவர்கள் என்பது தெரியும். இன்னைக்கு நம்மிடம் எத்தனையோ சிறுமைகள் இருக்கலாம். சில நேரத்தில் நாமே நம்ம நினைத்துக் கொள்ளலாம், அற்ப மனிதன், நான் இயலாமைக்கு உட்பட்டவன், அவர்களெல்லாம் பெரியவர்கள் என்று ஒரு சிலர் பெரியவர்களாக பார்க்கிற மனம் உண்டு நம்மை தாழ்த்தி கொள்வதனால். ஆனால் உண்மையில் நம்மை விட உயர்ந்தவர் யாருமே இல்லை. அதே நேரத்தில் நம்மை விட தாழ்ந்தவர்களும் இல்லை. only a state of equilibrium exists. ஒரு சமநிலை தான் இருக்கிறதே தவிர உயர்வு தாழ்வு இல்லை. உயர்வு தாழ்வு கற்பிப்பது நம்முடைய மனம். என்ன காரணம்? இயலாமை, சிறுமைத்தனம். ஆனால் நமது பெருமை என்ன என்று அறிகிற போது அந்த ஏகமே
இங்கு உடல் அளவுல நானாக இருக்கிறேன். உடல் அளவு தான் நான். உடலை கடந்துட்டா நான் இல்லை. உடலையும் மனதையும் கடந்து விட்டால் பாவப்பதிவுகள் இல்லை. பாவப்பதிவுகள் என்பது நடுமனதில் இருக்கிற ஒரு நினைவு, ஒரு குற்ற உணர்வு. நான் பாவி அல்ல, நான் குற்றவாளி அல்ல, என்னிடம் ஒரு குறையும் இல்லை என்கிற ஒரு விடுதலை உணர்வு பாவப்பதிவுகள் அனைத்தையும் போக்கிவிடும். ஒரே ஷடத்தில் போக்கிடும். ஆனால் தெளிவான ஒரு பார்வை தான் வேணும். அந்த மாதிரி தன்னை ஒரு ஏக பரம்பொருள், நான் ஆத்மஸ்வரூபம், நான் உடலில் வாழ்ந்தாலும் உடல் நான் அல்ல, நான் ஆத்மஸ்வரூபம், என்னை தவிர்த்து பிரிதொன்றும் இல்லை, பிரிது ஒன்றினால் எனக்கு பாதிப்பும் இல்லை. உபனிஷத். அந்த உபனிஷத் கருத்து இங்கு உணர்வுக்கு வரணும். நான் ஆத்மஸ்வரூபம், என்னை தவிர்த்து பிரிது ஒன்றும் இல்லை, நானே ஏகம், ஏகமே நான், என்னை தவிர்த்து பிரிதொன்றும் இல்லை. ஆகவே பிரிது ஒன்றினால் எனக்கு பாதிப்பும் இல்லை. இது அடிக்கடி நீங்க மனசுல நினைச்சுக்கிட்டே தவம் பண்ணுங்க. நானா ஆத்மஸ்வரூபம், ஏகம். அந்த ஏகம்னு நினைச்ச க்ஷணத்துல ஏகமா சிறிது நேரம் போதும், 15 வினாடிகள் போதும். அந்த ஏகம்ங்கிற உணர்வை பெறுவதற்கு ஒரு சில வினாடிகள் போதும். அந்த ஒரு சில வினாடிகள்ல ஒரு ஆனந்த உணர்வு கிட்டும். ஒரு முறை அனுபவம் ஆகிவிட்டால் எப்போது நினைத்தாலும் அந்த அனுபவம் கைகூடும். அப்புறம் அந்த கால நீடிப்பு, டியூரேஷன் கூடிக்கிட்டே அந்த ஏகம்ங்கிற உணர்வு, அந்த காலம் கூடிக்கிட்டே இருக்கும். அது கூட 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 உள்ளுக்கு ஒரு ஆனந்த களிப்பு, ஒரு ஸ்டில்னஸ், ஒரு பிளிஸ்ஃபுல்னஸ். ஒண்ணுமே இல்லை, ஆனந்தமா அப்படியே இருக்கு. இப்ப எது என்னை பாதிக்க முடியும்? எந்த சிறுமைக்கு உட்பட்ட எண்ணங்கள் பாதிக்க முடியும்? பாதிப்பே இல்லை. Now I am undisturbed soul, totally free mind. இந்த மனம் முழுமையாக லெகுவாக, ஃப்ரீனஸ், ஒரு ஸ்டக்கப்பும் இல்லை, டோட்டலி ஃப்ரீ மைண்ட். மனம் ஃப்ரீ ஆகி போச்சு. இங்க என்னென்னலாமோ நடக்குது, யார் யாரெல்லாமோ என்னென்னவோ சொல்றாங்க. நத்திங் வில் டிஸ்டர்ப். எதுவுமே என்ன பாதிக்கல, பாதிக்காது. நான் ஆத்மஸ்வரூபம். அப்படியே ஒரு பாதிப்பு இருந்தாலும் அது சங்கடமா இருக்காது. பாதிப்புகள் இல்லாம இருக்காது. சூழ்நிலை மோதிக்கிட்டே இருக்கு. அது அதனுடைய தன்மையை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்குது. ஆனா இது வாங்காது, இது பிரதிபலித்து விடும். ஆத்மஸ்வரூபம் என்பது ஜஸ்ட் லைக் எ மிரர். கண்ணாடி எல்லாவற்றையும் பிரதிபலிக்கும், தக்க வைத்துக் கொள்ளாது. எந்த பொருளை பிரதிபலிக்கிறதோ அந்த பொருளுடைய தன்மை அது உள்வாங்கிக் கொள்ளாது. கண்ணாடிக்கு முன்னாடி ஆப்பிளை வைங்க, ஆப்பிளை பிரதிபலிக்கும். பூவை வைங்க, அதையும் பிரதிபலிக்கும். கொஞ்சம் மலத்தை வைங்க, அதையும் பிரதிபலிக்கும். ஆனால் மலத்தினுடைய அந்த நாற்றத்தையோ பூவுடைய வாசனையோ அந்த கண்ணாடி உள்வாங்கிக் கொள்ளாது. எதையும் உள்வாங்கி பதிய வைத்துக் கொள்ளாமல் பிரதிபலிக்கிற கண்ணாடி போல இந்த மனம் பக்குவம் ஆயிடும். எப்போ இந்த ஆத்மஸ்வரூபம் என்கிற, ஆனந்த ஸ்வரூபம் என்கிற அந்த தன்மையை உணர உணர உணர, இதுதான் லிபரேட்டட் மைண்ட் என்று சொல்வாங்க. முழுமையாக விடுதலை பெற்ற மனம், முக்தி. ஆன்மீகத்தில் முக்தி என்பார்கள், முழு விடுதலை, டோட்டல் ஃப்ரீடம், எ லிபரேட்டட் மைண்ட். கௌதம புத்தன் அதை நிர்வாணம், நிர்வாணம் என்று சொன்னா அம்மனம், ஒண்ணும் இல்லை. அம்மனம்னா ஒண்ணுமே இல்லை, நோ மைண்ட், நோ மைண்ட், மனமே இல்லை. மனம் என்பது சூழ்நிலையால் பாதிக்கப்படுகின்ற போது ஏற்படுகிற அலை, சஞ்சலம், அதான் மனம். இப்ப நோ சஞ்சலம்,
நாட் dualities, totally freeness. மனம் இருக்கு, ஆனா ஒண்ணும் இல்லை, எம்டி மைண்ட். மனம் காலியாய் போச்சு. எது அதை தொந்தரவு பண்ண முடியும், பாதிக்க முடியும்? பாதிப்புக்குரிய சூழல் இருக்கும், பாதிக்கும், ஆனா பதிவில்லை. பாதிப்பினால் பதிவில்லை, பதிவை கொள்ளாமல் பிரதிபலித்து விடும். இதுதான் சாட்சி பாவனா என்று சொல்வார்கள். விட்னஸிங். நான் சாட்சி மட்டுமே, நான் பிரதியும் இல்லை, வாதியும் இல்லை. I have no arguments. பிரதிவாதி இருந்தாதானே ஆர்கியூமெண்ட். நான் சாட்சி, பிரதிக்கும் வாதிக்கும் நான் சாட்சியாக இருக்கிறேன். இங்கு நடக்கிற நிகழ்ச்சிகளுக்கெல்லாம், இன்ப துன்ப நிகழ்ச்சிகள் எல்லாம் நான் ஒரு சாட்சியாக. வள்ளுவர் சொல்வார், இடுக்கண் வருங்கால் நகுக, மற்ற அதை அடுத்து ஊறுவது அகது ஒப்பது இல். இடுக்கண் வருங்கால் இடுக்கண் வருங்கால் அப்படின்னா சிரிக்கணும். சிரிப்பீங்களா துன்பம் வரும்போது? ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி ஆனந்த விகடன்ல நான் ஒரு ஜோக்கு படித்தேன். இந்த விகடன்ல நல்ல ஜோக் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஊட்டியிலிருந்து மேட்டுப்பாளையம் நோக்கி பஸ் கீழே இறங்கிட்டு இருக்கு, வேகமா வந்துட்டு இருக்கு. திடீர்னு டிரைவர் சிரிக்கிறார். பயணிகள்லாம் என்னங்க சிரிக்கிறீங்களே? இடுக்கண் வருங்கால் நகுகன்னு போட்டிருக்கு, அதான் சிரிக்க. இப்ப என்ன இடுக்கண் வந்ததுன்னு கேட்கிறாங்க. பிரேக் இல்லை. அடையாள பிரேக் இல்லையா? இவங்கெல்லாம் சிரிக்க முடியுமா? பயணிகள் முடியுமா? சிரிக்க முடியுமா துன்பம் வரும்போது? கொஞ்சம் எண்ணி பாருங்க, பிராக்டிக்கலா திங்க் பண்ணுங்க. துன்பம் வரும்போது, சங்கடம் வரும்போது, இயலாமை வரும்போது சிரிக்க முடியுமா? முடியாது. ஆகவே வள்ளுவர் சிரிக்க சொல்லல, நகுகன விலகி போன அர்த்தம். இடுக்கண் வருங்கால் நகுக, நகுகன விலகி போ. ஆனா அடுத்த வரி அழகா சொல்லுது, மற்ற நீ விலகி போகாமல், மற்ற அதை பிரச்சனையை அடுத்து ஊர்வது. நீ பிரச்சனையில இணைஞ்சு போனீன்னா அகுது ஒப்பது இல்லை. அதை விட பெரிய பிரச்சனை இல்லை. பிரச்சனை வந்தா என்ன செய்யணும்? ஒதுங்கி போயிடும். அந்த பிரச்சனையில இன்வால்வ் ஆனீங்கன்னு வைங்க, அதை விட பெரிய பிரச்சனை இல்லை. சோ பிரச்சனையற்று இருப்பதற்கு பிரச்சனைகளை விட்டு விலகி இருப்பது மேல். மனதால் இடுக்கண் வருங்கால் நகுக, மற்ற அதை அடுத்து ஊர்வது அகது ஒப்பதியில். வீடே பிரச்சனை தானே, கணவன் பிரச்சனை, மனைவி பிரச்சனை, குழந்தைகள் பிரச்சனை, அது எல்லாவற்றையோட பிரச்சனை எது தெரியுமா உங்களுக்கு? எது மிகப்பெரிய பிரச்சனை தெரியுமா? இந்த நான், என் மனைவி அல்ல, என் குழந்தைகள் அல்ல, என் சமுதாயம் அல்ல எனக்கு பிரச்சனை. எது? இந்த நான். இந்த நான் இல்லை என்றால் இந்த பிரச்சனை எதுவும் பிரச்சனை அல்ல. இந்த நான்கிற அகங்காரம் இருக்கிற வரைக்கும் என் மனைவி எனக்கு ஒரு பிரச்சனை, என்னுடைய சமுதாயம் எனக்கு ஒரு பிரச்சனை. இந்த நான் என்பது ஈகோ. இந்த ஈகோ எதையுமே ஏற்றுக்கொள்ளாது. மனைவி ஒன்று சொன்னா ஏற்றுக்கொள்ளாது, கணவன் ஒன்று சொன்னா ஏற்றுக்கொள்ளாது, அடுத்தவர்கள் ஒன்று சொன்னா ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா இந்த ஈகோ இருக்கு பாருங்க, எதையும் ஏற்றுக்கொள்ளாது. இந்த நான்கிறது ஈகோ, அகங்காரம். எப்போ இந்த நான்கிற அகங்காரம் இல்லையோ எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்ட பிரச்சனை இல்லை. அதான் இடுக்கன்னு வருங்கால் நகுக. பிரச்சனை வரும்போது இந்த நான்கிற அகங்காரம் இருக்கு, அது போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை.